இந்த திரிசுதந்திரர் அப்படிங்கிற சமூகம் திருச்செந்தூரில் மட்டுமே வாழக்கூடிய ஒரு பிராமண சமூகம். கிபி 1648 டச்சுக்காரர்கள் இந்த திருச்செந்தூர் கோயிலை முற்றுகையிட்டார். அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, இந்த திருச்செந்தூர் கோயில் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் இருக்கிறது. இந்த இடத்துல தன்னுடைய படைகளை நிலை கொள்ள செய்தால் ஒரே நேரத்துல ஸ்ரீலங்காவையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அந்த காலகட்டத்துல கொளச்சல் துறைமுகத்திலிருந்து திருச்செந்தூர் வரையிலும் டச்சினுடைய கடற்படை ஆதிக்கம் பரவி இருந்த காலம். அவங்க திருச்செந்தூரை ஆக்கிரமித்தார்கள். அங்க இருக்கக்கூடிய சண்முகர் சன்னதியில இருக்கக்கூடிய சண்முகர் சிலையும் நடராஜர் சிலையும் தங்கத்தாலான சிலைகள் அப்படின்னு நம்பி அதை கவர்ந்து கொண்டு போய்விட்டார். அப்போ அவர்களை எதிர்த்து உள்ளூர் மக்களே கடுமையான போர் புரிகிறார். அதுல திரிசுதந்திரர்கள் தரப்புல மட்டும் 600 பேருக்கு மேல் கொல்லப்பட்டார். திருச்செந்தூர் கோயிலை காப்பாற்றுவதற்காக குருதி சிந்திய சமூகம் இந்த திரிசுதந்திரர் சமூகம். அதன் பிறகு திருமலை நாயக்கர் மன்னருக்கும் அந்த டச்சு கடற்படை பிரிவு தளபதிக்கும் இடையே இருந்த ஒரு நல்ல நட்பு, இவற்றின் அடிப்படையில 1651 தாங்கள் திருடிய சிலைகளை திரும்ப தந்து விட்டு சென்றார்கள் டச்சுக்காரர். இந்த 1648 இருந்து 1651 இடையில ஒரு பெரும் பேரழிவை இந்த திரிசுதந்திர சமூகம் சந்தித்தது. அது இந்த திருக்கோயிலுக்காக சந்தித்தது. அங்க சில ஹிஸ்டாரியன்ஸ் லோக்கல் பீப்புள் அப்படின்னு போயிடுவாங்க. லோக்கல் பீப்புள்னா யாரு? அதை அடையாளப்படுத்தணும்ல. அந்த ஸ்தலத்தை சார்ந்தவர்கள். இவங்களுக்கு பேரே ஸ்தலத்தார்னு பேரு. திருச்செந்தூரை பொறுத்த ஸ்தலத்தார்ங்கிற வார்த்தை திரிசுதந்திரர்களை மட்டும்தான் குறிக்க, வேற யாரையும் குறிக்காது. அப்படின்னா இந்த கோயிலுக்கு அவர்களுக்கான பாத்தியதை எந்த அளவுக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்க. இன்னைக்கு அவர்களுக்கு எந்த சம்பளம் கிடையாது. ஏதோ ஒரு பங்கு தொகைன்னு ஒண்ணு உண்டு. மொத்த வரல இவ்வளவு பங்கு அவர்களுக்கு தர, அதையுமே கடந்த 8-10 வருஷமா நிறுத்திட்டாங்க. ஒண்ணுமே கிடையாது. உண்மையிலேயே பரிதாபத்துக்குரிய பாவப்பட்ட சின்னஞ்சிறிய சமூகம் இந்த திரிசுதந்திர சமூகம்.